என்கிட்ட கேட்டுட்டே இருக்க வீடியோ தான். அக்கா என்னோட ஸ்கின் டோனை வந்து நல்லா லைட்டன் பண்ணணும், எப்போதுமே என்னோட ஸ்கின் நல்லா பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கன்னு தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின் டோனை நல்ல டே பை டே லைட்டன் பண்ணுற, எப்போதுமே டேன் ஆகாமல் பிரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிற இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டோனர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் டோனர் கூட. இதை வந்து நம்ம 7 days யூஸ் பண்ண போகிறோம். 7 daysல எப்படி இருக்கு நம்மளோட ஸ்கின், எவ்வளோ ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் லைட்டனும் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட் வந்து ரெட் டால்னு சொல்லுவாங்க இல்லையா, மைசூர் பருப்பு. இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்கின்னுக்கு ஹெல்த்தி, அது மாதிரி நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே ப்ரோட்டீன் மாஸ்க்கு எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கும். இதை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான பருப்பாக தான் இருக்கணும். கொஞ்சம் பழைய பருப்பாக இருந்தால் அதில் பூச்சி ஏதாவது இருக்கும், நம்மளோட ஸ்கின்னுக்கு அது போடும்போது கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் பருப்பு வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு எவ்வளோ எடுத்திருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய ஸ்பூனில் தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் நல்லா சுத்தமான தண்ணி, நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா குடிக்கிறதுக்கு, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வந்து ஒரு 1 hourனாவது ஊற வச்சுருங்க. ஊறினா தான் நல்ல பருப்பு வந்து முதுன்னு வரும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வந்து கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணவே வேணாம், இந்த பருப்பு மட்டும் போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஃபில்டர் வச்சு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பருப்பு வந்து இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து அரைஞ்சிருக்கும், ஏன்னா தண்ணி நம்ம ஊற்றுறனால. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த பருப்பை மட்டும் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுமோ அவ்வளோ வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கோம்ல ஃபில்ட்ரு பண்ணி, அதை வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ வந்து இதை அதே ஃபில்டரில் ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பருப்பு எல்லாமே அரைப்பட்டுருச்சு. நம்ம பெரிய ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணனால இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஏதாவது ஒரு காட்டன் துணி, இந்த இட்லி துணிக்கெலாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது துணி வச்சு அதில் வந்துட்டு இதை வந்து ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். இது வந்து நல்லா சாஃப்டாக கீழே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக சில்கியான ஒரு தண்ணி மாதிரி நம்மளுக்கு வர்றதுக்கு. இது வந்து பருப்பு தண்ணி அப்படிங்கிறனால நல்லா அப்படியே வளவளப்பாக நல்லா கிளாஸியாக இருக்கும். அதோட இதுவே கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி துணியில் ஊற்றிட்டு ஃபஸ்ட் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதில் இருக்க பருப்பு சக்கையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு திப்பி கூட இந்த மாதிரி பண்ணும்போது போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. எதில் நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம வந்து எல்லா போஷாக்கும் அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட என்ன டோனர் பாட்டில் இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட டோனர் பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியாக வந்து சும்மா கை வச்சு கூட மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோனர் பாட்டில் வந்து நான் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 15 ரூபாய்க்கு வாங்கினேன். சின்னதாக இருந்தால் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டரோட பாட்டில் இருக்கும்ல, அதையிலையுமே நான் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்களேன், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் கிடையாது. நல்ல ஒரு பீச் கலரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து எல்லா ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கின் அந்த ஸ்கின்லாம் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெய்லி 1 time இல்லை ஒரு 2 times நீங்கள் பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் நைட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்படி பண்ணிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஊற வச்சுட்டு அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணியிருப்போம், அவ்வளோதான்.
ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. 3 டேஸ் மேக்ஸிமம் 2 டேஸ் 3 டேஸ் வச்சுருக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு வெறும் தண்ணி மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நல்லா அப்படியே ஒரு ஷைனிங்காக ஒரு க்ளோ வந்து தெரியுதா பாருங்கள் ஃபேஸில். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தண்ணியாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இது நான் உங்களுக்கு நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி காட்டியிருக்கேன். இது நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக எவ்வளோ கிளாஸியாக காட்டுது. இது வந்து சும்மா பருப்பை நம்ம எடுத்த தண்ணியாக இருக்காது, நல்ல ஒரு ஷைனிங்கான பேக் மாதிரி, ஏதோ ஒரு ஜெல் நம்ம போட்ட மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு பேக் போட்ட மாதிரி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நான் வந்து அந்த இடத்துல தேய்க்கிற இடம் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகணும். நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக அப்படி தட்டி விடுங்க, நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகட்டும். இது எப்படி இருக்குன்னா, இது நம்ம இந்த மாதிரி தட்டிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் மாஸ்க் மாதிரி தான் நம்மளோட ஸ்கின்ல வந்து செட் ஆகிருக்கும், பருப்பு இல்லையா. இதை வந்து இது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு, ஒரு பேக் மாதிரி காஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பேக்கு, நம்மளோட ஸ்கின்னை நல்லா டைட்டனிங் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பேக் இது. இது வந்து இது உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரில. நான் உங்களுக்கு இங்கே பாருங்களேன், நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா அந்த பேக் லேயர் வந்து தெரியுதா. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரி நம்மளோட ஸ்கின்னோட இது செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்ல வந்துட்டேன், ஃபேஸ் வாஷ் கிடையாது, நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ க்ளோவாக எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பெருசாக எதுவுமே பண்ணலை, அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்கின் டோனை டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டைட்டனிங் வந்து கொடுக்கும். எப்போதுமே ஸ்கின்னை எங்கே வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின் தொலை ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஸ்கின் டைட்டனிங் மாஸ்காக இது இருக்கும். மாவும் பாருங்கள் பின்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு. ரெகுலராக இந்த பருப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின் டோன் வந்து லைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நம்ம டெய்லியும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணும்போது டெய்லியுமே நல்ல ஒரு ஃபேஸ் பேக் போட்ட மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக ஒரு டோனர் போட்ட மாதிரி இருக்காது. நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கும். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்களா, நேச்சுரலாக ஒரு க்ளோ, ஒரு கிளாஸி, ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்குது. இதை நான் ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. என்னோடய ஸ்கின் ஜொலிக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் 7 நாள் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சால் 2 டேஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு, நீங்களே அசந்து போகிற அளவுக்கு வேறு லெவலில் வந்து உங்களோட ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு சேஞ்சிங் வந்து இருக்கும். இதை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும், ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும், நல்ல ஒரு லைட்டனிங் வந்து கொடுக்கும். எப்போவுமே ஸ்கின்னை எங்காவும் பிரைட்டாகவும் வச்சுக்கும். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, 7 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என்கூட ஷேர் பண்ணுங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டோனர் கூட. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். வரைக்கும் பை பாய், தேங்க்யூ.